டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸினுடைய இன்றைக்கான மூமெண்ட்டை இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 3 டேஸாக நல்ல ஒரு அப்பும் வந்துருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண சேனலுடைய சப்போர்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ரெஸ்டண்ட்டை வந்து எக்ஸாக்டாக ரீச் பண்ணல. பட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்பும் வந்துட்டதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது நடக்கணும், இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் போகணும். ஏன்னா இந்த பாட்டம்லேருந்து வந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கான மூவ். அப்போ 1000 பாயிண்ட்டுக்கான மூவ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நேற்றுக்கே அதுக்கான இண்டிகேஷன் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனான இடத்துலேருந்து ஃபாலோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ ஆகி க்ளோஸ் ஆனது எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் கட்ட, ஏன்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட் ரேஞ்சே ஒர்க் அவுட் ஆகும். அந்த கணக்குப்படி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் ரேஞ்சினுடைய டாப் லெவலில் டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நல்ல ஒரு கேப்பை ஓப்பனிங். அதுக்கான காரணம் அது ஒரு சப்போர்ட்டுங்கிறதுனால நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் பேக்கிங் கொடுத்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கேண்டலுடைய ஹைக் பக்கத்தில் இன்றைக்கி போய் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இனிமேல் வரக்கூடிய மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு சப்போர்ட், இந்த லைன் நம்மளுக்கான ரெசிஸ்டன்ட். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் கான்ட்ராக்ஷன் நடக்குது நம்மளுக்கு தெரியுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹரிசாண்டலாக இருக்குது, ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ரேஞ்சஸ்க்குள்ளே ஒரு மல்டிபிள் கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது நம்மளுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஃபர்தரான மொமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த லைனுக்கு மேலே தேவைப்படக்கூடிய க்ளோசிங் ப்ளஸ் வந்து நீங்கள் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான ஹை என்ன வேல்யூன்னு செக் பண்ணி பாருங்கள், 76,821. இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76,801. கிட்டத்தட்ட அந்த ஹைக்கு ரொம்ப ரொம்ப நேராக ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா 20 பாயிண்ட்ஸுங்கிறது 76,000 இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு நார்மலான ஒரு மூவ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக அந்த ஹை கட்ட தான் க்ளோசிங் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வருஷம் இந்த லைனில் நமக்கு பிரேக் ஆகிருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கேப் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 2 கேப் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்த லைன் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்ச் தான் நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். பட் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ட் ஆகும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கான ரெசிஸ்டண்ட்டாக கூட நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 0.17% தான் உங்களுக்கு பாசிட்டிவாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி PSU பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரைவேட் பேங்க் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அடுத்ததாக ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு பேங்க் இன்றைக்கி இறங்கிருச்சு. அப்போ ஐடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.78% வரைக்கும் பாசிட்டிவ் மூவ் ஆயிருக்கு. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இந்த சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் ரீச் ஆகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இந்த சேனலுடைய ஈவன் சென்டர் லைன் கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அது நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டாகவும் இந்த ஒரு டேல மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த லைனை கூட நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டவுன்ஃபால் கண்டினியூ ஆகலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த ரீச் பண்ணும்பொழுது நம்மளுக்கான ஒரு லாங் டேர்முக்கான ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட். நம்ம ஆல்ரெடி லாங் டேர்முக்கான சப்போர்ட் இந்த ரேஞ்சே நம்ம சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அதுக்கடுத்து செகண்ட் லெவல் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணது இந்த இடம் தான். அது நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடுத்ததாக ஆட்டோ. ஸோ ஆட்டோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த க்ரீன் லைன் இந்த ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்டாக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். மேபி அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட நமக்கு அடுத்த கட்ட மூமெண்ட் இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா இன்றைக்கும் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் லைனை கூட நம்மளால் பிரேக் பண்ண முடியல. பட் இந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு டவுட் இருக்குது. மேபி இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோசிங் அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் வீக் 2 ஜூன் கேண்டலுடைய லோக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக FMCG. ஸோ FMCG நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லைனுக்கு மேலே நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த ரேஞ்ச் தான். பட் இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் லைன் நம்மளுக்கு இருக்குது. அது இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு சென்டரில் நமக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சினுடைய பாட்டம், இந்த ட்ரெண்ட் லைன், தென் இந்த ரேஞ்சினுடைய டாப் எல்லாமே நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றுக்கே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் நம்மளுடைய ரேஞ்ச் டச் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு மூவ்மெண்ட் தான், ஒரு 0.16%. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் சப்போர்ட்டு, அடுத்ததாக இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்டு. இந்த லைனுடைய ஒர்க் முடிஞ்சு நம்ம வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா PSU இன்றைக்கி 0.2% நெகட்டிவாக போயிருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு திரும்ப நமக்கு இந்த ரேஞ்சை டச் பண்ணுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த லெவலுக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக
மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான் 0.54%. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஏறி இருக்கு. பட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு தான் ஏறி இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த ஹை ஒரு ரெஸ்டாரண்டாகவும் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் ரெஸ்டாரண்டாகவும் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் ஒரு ஃபர்தரான மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை நமக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அகைன் ஃபெயில் தான் ஆயிருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. நம்ம எதிர்பார்க்குறது 8th மே கேண்டலினுடைய ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் ஒரு ஃபர்தரான மூவ்மெண்ட்டுக்காக. அது நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் மூவ்மெண்ட் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் ஹை இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததாக இந்த ஸ்விங் ஹை தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபாரவே தள்ளி இருக்குது. நம்ம தாராளமாக அதை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 லைனு கடையில் மாட்டிக்கிச்சு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறதுனால இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஸ்க்வீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 2 ரேஞ்சஸ்க்குள்ளே நமக்கு ட்ராவல் ஆனாலும் ஆகலாம். ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் டே கேண்டலினுடைய லோக்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும்பொழுது நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். டவ் ஜோன்ஸ் ஒரு 0.9% நம்மளுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த லைன் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நமக்கு ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷனை கொடுத்துட்டு திரும்ப நம்மளுக்கு மேலே போயிருக்கு. பட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய கேப் அப்பும் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ பாசிட்டிவாகவும் ட்ராவல் ஆகிட்டு 3%க்கு மேலே பாசிட்டிவாக போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண இந்த சப்போர்ட் லைன் பர்ஃபெக்டாக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் S&P 500 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருந்தாலும் நாஸ்டாக்ல எடுத்த சப்போர்ட் இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸை மேலே கொண்டு போயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.6% பாசிட்டிவாக தான் ட்ராவல் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேஞ்சுக்கு கீழே போன உடனே இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 4 கேண்டில்ஸ் பாருங்கள். அதில் 2 கேண்டில் மிகப்பெரிய க்ரீன் கேண்டிலாக பதிவாயிருக்கு. இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த ட்ரெண்ட்லைனை சூஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட்லைனை டச் பண்ணி ஃபால் ஆகுது அப்படின்னா அகைன் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி இந்த லைனை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அது செகண்ட் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு இருக்கும். அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக பாசிட்டிவ் நெகட்டிவாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது சப்போர்ட் எதிர்பார்த்துருந்தோம். அது நமக்கு ஆக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்சை நம்மளுக்கு டச் பண்ணும்போது இது ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு. பட் எக்ஸாக்டாக டச் பண்ணல. இருந்தாலும் டச் பண்ணும்போது நம்ம ஒரு ரெஸ்டண்ட் எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 2 to 3% வரைக்கும் நமக்கு நெகட்டிவாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா அது நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு குயிக்கான ஃபால் வரும்போது சப்போர்ட் எதிர்பார்த்தோம். அது நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வார் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை வார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு. அந்த நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகைன் ஒரு பவுன்ஸ் பேக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மாலர் பவுன்ஸ் பேக்காக தான் இருக்கும். ஒரு 29th மே அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரீடெஸ்டிங் போகலாம்னு எதிர்பார்க்குறேன். நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட் க்ரூட் ப்ரீவியஸ் ஸ்விங்கில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாலே கொடுத்துட்ருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2.94% அளவுக்கு நம்மளுக்கு ஃபால் வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா USD INR நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஞ்சினுடைய லோக்கு கீழே நேற்று க்ளோசிங் வச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் கொடுத்துட்ருக்கு. இந்த ட்ரெண்ட்லைனை ரீச் பண்ணுதான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட்லைனை ரீச் பண்ணும்போது தான் நம்மளுக்கான ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். பட் இந்த இடத்துல இப்போ வரக்கூடிய இந்த ஒரு ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமைய சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்னொரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 2 பேட்சஸாக கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ 9 to 10 முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அதாவது நிறைய பேர் அட்டன் பண்ண முடியாதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் நான் வந்து பிளான் பண்ணலான்ட்டு இருக்கேன். டைமிங் இனி முடிவு பண்ணல. பட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டைமிங் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் 9 to 10 டைமிங் ரெகுலர் டைமிங்காக இருக்கும். அதில் விருப்பப்படுறவங்களும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அப்படி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.